அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு வீடோ அல்லது கட்டிடங்கள் எதோ கடையோ வணிக வளாகமோ ஏதோ கட்டுறோங்க. இருந்தாலும் நம்ம கட்டின கட்டிடத்தில் அதிகமான செலவினங்கள் ஆகுது. செலவினத்தை எப்படி குறைக்கலாம், அதே சமயம் கட்டிடம் உறுதியாகவும் தரமானதாகவும் நமக்கு தேவையான அளவுக்கு திருப்திகரமாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சில டிப்ஸை இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஓனராக இருக்கும்போது நாம் நேரடியாக இன்ஜினியர்கிட்ட ஒப்பந்தமாக பண்ணாமல் கட்டடத்தை அவர்களிடம் வெறும் கன்சல்ட்டிங்கு மட்டும் நம்ம பேசிக்க போகிறோங்க. கன்சல்ட்டிங்னா ட்ராயிங்கு அண்டு சம்திங் எக்ஸ்ட்ரா நமக்கு எது ஒரு கட்டிட சம்மந்தமான அனைத்துக்குமே அவருக்கு கன்சல்ட்டிங்காக மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்பகமான ஆள் நீங்கள் எப்படி இருக்காருன்றது அது தேவையான நபர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாங்க. அடுத்தபடியாக நம்ம ஓனருங்கும்போது ஒரு சரியான மேஸ்திரி தேர்ந்தெடுக்கிறோங்க. சரியான மேஸ்திரி தேர்ந்தெடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக கட்டட வேலைகள் அனைத்துமே நமக்கு அது உள்ளடங்கி போயிடுதுங்க. மேஸ்திரி தேர்ந்தெடுத்த பின்னாடி அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கார்பெண்டர், வுட் ஒர்க் செய்கிற ஆளுங்க, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம டைல்ஸ் ஒர்க் வேலை செய்கிறோங்க, அதுக்கு அடுத்தபடியாக ப்ளம்பிங் வேலை செய்கிறவங்க, இறுதியாக பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க எல்லாருமே நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கலாங்க. சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கும் போது நமக்கு நம்ம அவர்கள் செய்யும் வேலை நமக்கு திருப்திகரமாகவும் அமையும், நீண்ட காலம் உழைக்குமாறும் இருக்கும். அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் தரமானதாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சராசரியான மார்க்கெட்டில் நடக்கும் செலவின தொகையை ஒப்பிடும்போது அதில் 10% தொகையை நம்ம மிச்சப்படுத்தலாம். அது எப்படிங்க மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு துறையிலும் பொருட்களை நாமளே பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்க. உதாரணத்துக்கு மேஸ்திரி வேலை எடுத்துட்டோம்னா செங்கல், மணல், சிமெண்ட், கம்பி இது போன்ற அனைத்து பொருளுமே நம்மளே நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில பொருட்களினுடைய விலையும் குறையும், தரமும் நிறைவானதாக இருக்கும். அப்படின்போது நம்ம இந்த ஒவ்வொரு பொருளை வாங்கும்போது சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம சேவ் ஆகுங்க, தரமாகவும் கிடைக்குங்க, முழு திருப்தியாகவும் இருக்கும் நம்ம நல்ல பொருளை வாங்கி போட்டிருக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், பிளம்பர் இவங்க இந்த பகுதியை பார்க்கும்போது இதுலேயும் ஒவ்வொரு பொருளும் நம்ம போய் நம்ம நேரடியாக வாங்கும்போது அதுக்குண்டான தரம் ப்ளஸ் விலை குறைவு எல்லாமே நமக்கு லாபம் தாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா கார்பெண்டர் பார்த்திங்கனாலும் கார்பெண்டருக்கு அவங்களுக்கு தேவையான நம்ம லேபரை தந்தது போக மீதி ஒரு மரங்கள் இது போன்ற எல்லா பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயும் நமக்கு சேவ் கிடைக்குது. இது போன்ற டைல்ஸு, பெயிண்டிங்கு, இப்போ எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்திங்கன்னா ஒயரிங் அனைத்து மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ஒரு சில அமௌண்ட்டு நமக்கு சேவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்கும்போது முழுசாக உடனடியாக பணத்தை கொடுத்து வாங்கும்போது இன்னும் ஒரு 2% நமக்கு பணம் சேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவே நீங்கள் ஒரு மாதம்